1998 ஆப்பிரிக்காவில் இருக்கிற குரூகர் வனவிலங்கு சரணாலயம். இங்கே ஒரு ஹனி பேஜர் குட்டி பிறக்குது. அந்த பேஜரோட கெட்ட நேரம் அது பிறந்த கொஞ்ச நாள்லேயே அது அம்மா இறந்து போயிடுது. இதனால் அந்த பேஜர் அந்த காட்டுக்குள்ளே அந்த சரணாலயத்தில் தனியாக சுற்றிட்டு இருந்திருக்கு. அதை அங்கே இருக்கிற ஒரு விலங்குகள் மறுவாழ்வு மையத்தோட தலைவரான பிரையன் பார்க்குறாரு. அவர் அந்த பேஜரை தத்தெடுத்துட்டு வந்து தன்னோட மறுவாழ்வு மையத்தில் வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு ஸ்டாஃபல்னும் பேர் வைக்கிறாரு. இவன் தான் நம்ம தலைவன். சின்ன வயசுலேயே நம்ம தலைவன் ரொம்ப துருத்துருன்னு இருந்திருக்கான். அதோட ரொம்ப பயங்கரமான இன்டெலிஜென்ட்டாக இருந்திருக்கான். இவர் ஒரு தடவை ஏதாவது கதவை திறக்கிறத பார்த்தா அதை பார்த்து அப்படியே திறந்து ஃப்ரிட்ஜு கிச்செல்லாம் அடித்து உடச்சி வேட்டையாடி இருக்கான். அதில் அடிக்கடி பக்கத்தில் இருக்கிற மற்ற மிருகங்கள் கூட வம்புக்கு சண்டை எடுத்திருக்கான். அப்படி ஒரு தடவை சிங்கத்து கூட சண்டை எடுக்கும்போது 2 ஆண் சிங்கங்கள் 2 கூடையும் சண்டை போட்டிருக்கான். பின்வாங்கவே இல்லை. இதை பிரையனும் பார்த்துருக்காரு. பிரையன் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பாஷையில் இந்த பையனுக்கு பயம் இல்லை அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு ஆண் சிங்கத்தோட அந்த மர்ம பிரதேசத்தில் கடிச்சு அந்த ஆண் சிங்கத்தை ஓடவே விட்டான்னா பார்த்துக்கோங்க. ஆனால் இன்னொரு ஆண் சிங்கத்துக்கிட்ட கொஞ்சம் வலுவாக மாட்டிக்கிட்டான். அது நம்ம தலைவனை கொஞ்சம் காயப்படுத்திடுச்சு. அதில் பயங்கரமாக அடிப்பட்ட நம்ம தலைவனுக்கு மறுபடியும் பிரையன் ஹெல்ப் பண்ணுறாரு. அவனும் 2 வாரத்தில் மறுபடியும் பக்காவாக ரெடி ஆகிறான். இதுக்கப்புறம் தான் பிரையன் இன்னொரு முடிவுக்கு வராரு. இவனை வெளியே விட்டா இவனுக்கு ஆபத்து, இவனால மற்ற மிருகங்களுக்கும் ஆபத்துன்னு சொல்லி இவனுக்காகவே ஒரு கூண்டை ரெடி பண்ணுறாரு. இவனை திருத்துறதுக்கு ஒரு கால் கட்டு போட்டால் தான் சரியா இருக்குன்னு சொல்லி ஹாமின்னு ஒரு லேடி ஹனி பேஜரையும் கொண்டு வந்து இறக்கி விடுறாரு அந்த கூண்டுக்குள்ள நம்ம தலைவன் கூட. ஆனால் நம்ம தலைவன் ஸ்டோஃபல் கொஞ்ச நாள்ல அவனுக்கு தெரிஞ்ச எல்லா கதவை திறக்கிற வித்தையும் ஹாமி கற்றுக் கொடுத்து அவளையும் ஒரு பெரிய திருடி ஆகிட்டான். 2 பேர்த்தோட தொல்லையும் தாங்க முடியாத பிரையனு ஒரு பெரிய இரும்பு கேட்டை போட்டு அதுக்கு 2 கொண்டி இருக்கிற மாதிரி பண்ணிடுறாரு. ஒரு கொண்டியை கம்பி வச்சு கட்டி வர வச்சிருக்காரு. ஆனாலும் தலைவன் ஸ்டோஃபல் கீழே கேட்டை பிடிச்சிக்க ஹாமி மேலே ஏறி கதவை திறந்து 2 பேருமே எஸ்கேப் ஆயிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தலைவன் தான். அப்போ பிரையன் இவனுக்கு இதெல்லாம் காணாதுன்னு சொல்லி அவனுக்காகவே கான்கிரீட்டால ஒரு கோட்டையை கட்டுறாரு. சுற்றி 4 பக்கமும் கான்கிரீட் செவரு, கீழையும் 2 அடி ஆழத்தில் பதிச்சிருக்காங்க. குழி தோண்டி கூட வெளியே போக முடியாது. இப்போ எப்படி தப்பிக்கிறேன்னு பார்ப்போம்னு சொல்லி பிரையனுக்கு ஒரு திமிரு. நான் ஒரு சாதாரண ஹனி பேஜரால இதுல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு அவர் நினைச்சாரு. ஏன்னா அவங்க பக்காவா பிளான் போட்டு ரெடி பண்ணிருக்காங்க. கீழே தோண்டி கூட தப்பிக்க முடியாது. ஆனால் தலைவன் ஸ்டோஃபல் அடுத்த 2 மணி நேரத்தில் அங்கிருந்து எஸ்கேப் பண்ணா. எப்படின்னா உள்ள ஒரு மரம் இருந்திருக்கு. அந்த மரத்தோடு ஏறி செவருக்கு அந்த பக்கம் இறங்கி ஓடிட்டான். இதனால கடுப்பான பிரையன் அங்க இருக்கிற மரம் எல்லாத்தையுமே வெட்ட சொல்லிட்டாரு. இப்போ அங்க மரமே இல்லை. இனிமே இவனால தப்பிக்க முடியாதுன்னு இந்த வாட்டி பிரையன் நினைச்சாரு. ஆனால் அதையும் தலைவன் அசால்ட்டாக உடச்சிட்டான். அங்கே வெட்டி போட்டிருந்த மரங்கள்லாம் காஞ்சி அதுலேருந்து கட்டைகள் இருக்குல்ல, அந்த கட்டையை எடுத்து ஒரு செவுத்தோட முக்கில் சாய்ச்சி வச்சு அதையே ஒரு ஏனியாக யூஸ் பண்ணி ஏறி அங்கேருந்து வெளியே ஓடி இருக்கானா பாருங்க. பிரையனுக்கு இவனை என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த கட்டையை ஃபுல்லாக எடுக்க சொல்லிட்டாரு. ஏன்னா எந்த கட்டையுமே இல்லாமல் இனிமே அவனால் கண்டிப்பாக செவுத்து மேலே ஏற முடியாதுன்னு அவர் நினச்சாரு. ஆனாலும் நம்ம தலைவன் ஸ்டோஃபல் அடிக்கடி தப்பிச்சு வெளியே வந்துட்டே இருந்தான். இவருக்கு எப்படி வரானே புரியல, என்ன பண்ணுறான்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் கேமரா வச்சு பார்க்கும்போது தான் தெரியுது தலைவன் ஸ்டோஃபல் அங்கே இருக்கிற சவுளு, சம்மட்டி, அப்புறம் அந்த மாபு, இந்த மாதிரி கிளீனிங் உபகரணங்களை யூஸ் பண்ணி அதை செவுத்து மேலே வச்சு அதையே ஒரு ஏணியாக பயன்படுத்தி வெளியே வந்திருக்கான். நம்ம பிரையன் அப்படியே ஆச்சரியத்தில் உறைஞ்சி போறாரு. ஒரு ஹனி பேஜரால் எப்படி இதெல்லாம் பண்ண முடியுதுன்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கீழே வேலை பார்க்குற அந்த ஸ்டாஃப் கிட்ட எந்த கிளீனிங் பொருட்களையும் உள்ள வைக்காதீங்க, கிளீன் பண்ணி முடிச்சு வெளியே எடுத்து வந்துருங்கன்னு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டாரு. தலைவனும் உள்ளே மாட்டிக்கிட்டான். நினைச்சா அதான் கிடையாது. அவன் மறுபடியும் தப்பிச்சான். மறுநாள் காலையில அவங்க கண்ணு முன்னாடியே உள்ள சுத்திட்டு அடைஞ்சான். இவன் எப்படா தப்பிச்சான்னு மறுபடியும் உள்ள போய் பார்த்தா அங்கே இருக்கிற பெரிய கற்களெல்லாம் உருட்டி அதை ஒரு செவுத்து முக்கில் அடுக்கி அதை படிக்கட்டு மாதிரி யூஸ் பண்ணி அது வழியாக ஏறி தப்பிச்சு ஓடி வந்திருக்கான் நம்ம தலைவன் ஸ்டோஃபல். பிரையனோட பொறுமை கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஸ்டோஃபல் அவரால் சமாளிக்கவே முடியல. எத்தனை கேட்டு போட்டாலும் அத்தனையும் உடைக்கிறான். ஸோ சவுளு, மரக்கட்டை, கல் எல்லாத்தையுமே எடுக்க சொல்லிட்டாரு. அங்கே ஏறி போகிற மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. தலைவனும் ஒரு 2 வாரம் அமைதியாக இருந்தான். பிரையனும் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து இனிமேல் வெளியே வர மாட்டான்னு நினச்சாரு. ஆனால் ஒரு நாள் ராத்திரி இவரோட வீட்டுக்குள்ளே யாரோ ஏறி குதிச்சு பொருட்களை உருட்டுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. இவரு கீழே போய் பார்த்துக்காரு. ஜன்னல் கண்ணெல்லாம் உடஞ்சிருக்கு. வேறு எதுவும் காட்டு விலங்கு தான் உள்ளே வந்துட்டு நினச்சா ஃப்ரிட்ஜ் திறந்து யாரோ எதையோ வேட்டையாடிட்டு இருந்திருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம தலைவன் ஸ்டோஃபல் தான். இவருக்கு ஒரே ஆச்சரியம், இவன் எப்படி தப்பிச்சான்னு பிரையன் ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு. அவனோட கூண்டில் போய் பார்த்தா களிமண் உருண்டைகளை உருட்டி செவுத்தோரமாக அடிக்க வச்சிருக்கான். ஏன்னா முந்தின நாள் மழை பெஞ்சிருக்கு. அதனால இருக்கமா இருந்த தர மழை பெஞ்சு களிமண் போடா இருக்கு. அதை ஒரு உருண்டையாக உருட்டி செவுத்து ஓரமாக அடுக்கி அதையே ஒரு படிக்கட்டாக பயன்படுத்தி அது மேலே கூடி ஏறி வெளியே வந்து அவரோட வீட்டில் வேட்டையாடி இருக்கான். இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாதுன்னு சொல்லி மேலே முள்வேலியை போட்டு அடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தலைவனோட ஆட்டம் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கு. அந்த முள்வேலி கரண்ட் வேலினும் அதை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணி ஒரு தடவை தப்பிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஆதாரம் எனக்கு கிடைக்கல. ஆனால் இப்போ இவன் உயிரோட இருக்கானான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கான். கிட்டத்தட்ட 30 வயசாவது. இந்த கூட்டத்திலேயே ஹனி பேஜர் இனத்திலேயே இத்தனை வயசு வரைக்கும் உயிரோட வாழ்ந்த ஒரே ஹனி பேஜர் இவன் தான். ஆமாம், இவங்களுக்கு ஒரு ஜோடி உண்டுன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆமாம், ஹாமி. அந்த ஹாமியும் இன்னும் உயிரோட தான் இருக்குது. இந்த 2 ஹனி பேஜருமே உயிரோட தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தைங்களும் இருக்குது. அதோட இந்த 2 பேரும் இன்னும் சேர்ந்து தான் இருக்காங்க. இவங்க பயங்கர ஃபேமஸான கப்பல்ஸ். இவங்களை பார்க்கறதுக்காகவே எல்லா வருஷமும் இந்த வனவிலங்கு மறுவாழ்வு மையத்துக்கு ஏகப்பட்ட டூரிஸ்ட் வருவாங்களாம். ஆனால் எனக்கு இவனை பார்க்கும்போதெல்லாம் எஸ்கே பிளான் படம் தான் ஞாபகத்துக்கு வரும். சில்வர் சர்சலான் கூட நடிச்சிருப்பாரு அர்னால்டு கூட சேர்ந்து. பிரிசன்லேருந்து தப்பிப்பாங்கல்ல, அந்த படம் தான். ஆனால் எனக்கு சில்வர் சர்சலானே இவனை பார்த்தா காப்பி அடிச்சிருப்பாருன்னு தோணுது. அந்தளவுக்கு பயங்கரமான புத்திசாலி. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.